இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட கேப்டனா சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டாலும் தேர்வு செய்யப்பட்டாரு. அதற்கப்புறமா அவார்டு, ரிவார்டு, பாராட்டுகள்னு அவருக்கு குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக நடந்து முடிந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது அவரோட கிரிக்கெட் கரியரில் ஒரு மிக முக்கியமான மாதமாக அமைஞ்சிருந்தது. அதுவும் அவர் அங்கே செஞ்ச சாதனைகள் அதோட வெளிப்பாடாக இப்போ ஐசிசி அவரை வந்து பிளேயர் ஆஃப் தி மந்த்தாக தேர்வு செஞ்சுருக்காங்க. எத்தனையோ வீரர்கள் பிளேயர் ஆஃப் தி மந்த் விருதை வென்றிருந்தாலும் சுப்மன் கில் வென்ற இந்த விருது அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருமே செஞ்சிராத ஒரு மிகப்பெரிய மைல்கல் சாதனையை எட்டி பிடிச்சிருக்கு. அதாவது ஐசிசியோட சிறந்த வீரருக்கான அந்த மாதாந்திர விருதை 4 முறை வென்ற வீரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை தான் அவர் இப்போ படைச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி யாருமே இவரை மாதிரி 4 முறை இந்த விருதுகளை வாங்கினது இல்லை. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக அவர் வந்து பிளேயர் ஆஃப் தி மந்தாக வந்து தேர்வு செய்யப்பட்டார். இது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அதே ஆண்டில் செப்டம்பர் மாதம் வந்து மறுபடியும் அவர் வந்து அந்த விருதுக்கு தேர்வு செய்யப்படுறாரு. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துலேயும் அந்த விருதை வந்து அவர் ஜெயிச்சிருந்தார். ஸோ இந்த மாதம் அதாவது இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கான விருது அப்படின்னு வரும்போது இதில் போட்டியில் இருந்த வீரர்கள் 3 பேர். ஒன்று வந்து சுப்மன் கில்னு நமக்கு தெரியும். மற்ற இருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அணியோட டெஸ்ட் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அந்த விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருந்தார். இன்னொருத்தர் வந்து தென்னாப்பிரிக்க வீரரான வியான் முல்தர். இவர் வந்து பிரைன் லாராவோட அந்த 400 ரன்கள் அப்படிங்கிற சாதனையை நான் முறியடிக்க விரும்பலை அப்படின்னு அந்த தென்னாப்பிரிக்கா அணியோட கேப்டனாக இருக்கிற சமயத்தில் மேட்சை வந்துட்டு நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு போனார்ல. ஸோ அந்த மாதம் வந்து அவருமே வந்து நிறைய ரன்களை வந்து அடிச்சிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு காயம் காரணமாக. ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா அந்த தொடரோட லீடிங் விக்கெட் டேக்கராக அவர் தான் இருந்தார். ஸோ அதற்காக தான் வந்து அவர் இந்த விருதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருதுக்கு அவர் பரிந்துரைக்கப்படுறதுக்கு 2 மிக முக்கிய காரணங்கள் இருந்தது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பெர்மிங்ஹாம் டெஸ்ட் போட்டி. இந்த போட்டியில் தான் சுப்மன் கில் வந்து அந்த 200 ரன்களை அடிச்சிருந்தார் ஒரு இன்னிங்ஸில். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சதத்தையும் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதன் மூலமாக 2 இன்னிங்ஸ்லையும் சதம், அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான சாதனைகளுக்கு வந்து சொந்தக்காரராக மாறியிருந்தார். குறிப்பாக வந்து ஒரே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 430 ரன்கள் எடுத்த வீரர் அப்படிங்கிற மாதிரியான வரலாற்று மைல்கல் எல்லாம் வந்து சுப்மன் கில் எட்டி பிடிச்சிருந்தாரு. இதன் காரணமாக தான் வந்து அவருக்கு இந்த விருது அப்படிங்கிறது வந்து பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த விருதுக்கான தேர்வு முறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ஐசிசியோட மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுமே வந்து இந்த விருதுக்கான வீரருக்கு ஓட்டு போடுவாங்க. இது வந்து அந்த ஒரு மாதத்தில் அந்த வீரர்கள் என்னென்னலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேசஸில் தான் வந்துட்டு இந்த விருது அப்படிங்கிறது வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் தான் சுப்மன் கில் வந்து ஜூலை மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற விருதுக்கு வந்து தேர்வாகியிருக்காரு. இதை பற்றி சுப்மன் கில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெர்மிங்ஹாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாக அமைஞ்சிருந்தது. குறிப்பாக நான் அடித்த அந்த இரட்டை சதம் அப்படிங்கிறது என்னோட வாழ்நாளில் ஒவ்வொரு தருணத்திலையும் நான் எண்ணி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒன்றா அமைஞ்சிருந்தது. இந்த இங்கிலாந்து தொடரே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது தான். ஏன்னா கேப்டன் அப்படிங்கிற ஒரு புதிய பொறுப்போடு நான் வந்து களமிறங்கினேன். இந்த டெஸ்ட் தொடர் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருந்தது. ஸோ இது வந்து என்னோட அடுத்தடுத்த பயணங்களுக்கு வந்து ரொம்பவே உறுதுணையான ஒரு டெஸ்ட் தொடராகவும் அமைஞ்சிருந்தது. அந்த வகையில் இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது எனக்கு வெற்றிகரமான தொடராக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நம்ம தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. அதாவது விராட் கோலியாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சுப்மன் கில் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் தன்னோட கிரிக்கெட் கரியரில் வந்து பீக்கில் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது 2016, 17, 18 இந்த காலகட்டங்களில் தான் வந்து அவர் ரன் மெஷின் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஏன்னா அவர் பேட்டை எடுத்தாலே வந்து 150 இல்லைன்னா செஞ்சுரி, அப்படி இல்லைன்னா டெஸ்ட் கிரிக்கெட்னா டபுள் செஞ்சுரி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து ரன்களை குவிச்சுக்கிட்டே வந்தார். ஒரு கேலண்டர் இயரில் இவ்வளவு ரன்கள் அடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே வந்து மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற அளவுக்கு அவரோட அந்த கிரிக்கெட்டிங்
கரியர் வந்து அந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து தொடர்ச்சியாக ஐசிசியோட அந்த ஆண்டு இறுதியில் அறிவிக்கப்படுற நிறைய விருதுகள் இருக்குல்ல, அதாவது ஐசிசி பிளேயர் ஆஃப் தி இயர், அதுக்கப்புறம் ஓடிஐ பேட்ஸ்மேன் டெஸ்ட் அப்படின்னு எல்லா விருதுகளையுமே வந்து விராட் கோலி வாங்கி குவிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பிளேயர் ஆஃப் தி மந்த் அவார்டில் வந்துட்டு சுப்மன் கில் விராட் கோலியை முந்தனாரு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேயர் ஆஃப் தி மந்த் அவார்ட் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து 2021 தான் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்து தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டுட்டு வருது ஒவ்வொரு மாதமும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலிக்கு வந்து அவரோட கிரிக்கெட்டிங் கரியரில் ஒரு சின்ன டவுன்ஃபால் அப்படிங்கிறது இருந்தது. நிறைய வந்து அவர் ரன் குவிக்க முடியாமல் தடுமாறின காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால தான் வந்து விராட் கோலினால் வந்து சுப்மன் கில் அளவுக்கு அந்த விருதை வந்து 4 முறையெல்லாம் வந்து வாங்க முடியாமல் போயிருந்தது. அதை தாண்டி இன்னும் அதே காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வீரர்கள் வந்துட்டு பல சாதனைகளை வந்து இந்த காலகட்டத்தில் படைச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து விராட் கோலிக்கு இந்த விருது கிடைக்க முடியாம போனதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருந்தது.